தினமும் 5 வீட்டு குறிப்புகள். நம்ம கம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இறுகி போயிடுச்சு, ரொம்ப கட்டியா போயிடுச்சு அப்படின்னா அதுல கொஞ்சமா வினிகர் ஊத்தினாலே போதும், நல்ல குலைவா லூஸா இருக்கும். நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பூக்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பழசாயிடும். அதை நம்ம ஃப்ரெஷ்ஷா புதுசா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் தண்ணியில சோப்பு போட்டு அலசாம கொஞ்சம் ஷாம்பு கலந்து அதுல ஊற வச்சு அலசி பாருங்க. நல்ல மணமாவும் பூச்சி எதுவும் அண்டாமலையும் இருக்கும். ஒரு சின்ன ஜுவல்லரி செய்யறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ரீஃபில் பென்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காலியா போயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணலாம்னா, குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு பிளாஸ்டிக் வயர்ல அதை கோர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி நெக்லஸ் மாதிரி கூட பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பீரோல வெள்ளி நகைகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அதை ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது கருத்து போயிருக்கும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெள்ளி சாமான்களோட ஒரு துண்டு கற்பூரம் வச்சாலே போதும், புதுசு போல இருக்கும். கிழிஞ்சு போன கோணி பை இருக்கு இல்லையா, அதாவது சணல் பை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பழசு இருந்துச்சுன்னா அதை நம்ம சதுரமா கட் பண்ணிட்டு மீந்து போன சோப்புகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு வைக்கலாம். தென் அதை வச்சு நம்ம வாஷ் பேஷன், சிங்க் இந்த மாதிரி விஷயங்கள் கழுவுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல வீட்டு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.